கடந்த சில வாரங்களாகவே வந்து ஸ்டாலின் அவர்கள் திருச்சி எலெக்ஷன்ல நிக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அன்பில் மகேஷ் அவர்களுமே வந்து ரெக்வெஸ்டா வச்சிருந்தாரு, அவர் நிக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான், மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? அப்ப ஒரு பக்கம் தாவேகா தன்னுடைய கேண்டிடேட்டை நிப்பாட்டும், ஒரு பக்கம் அதிமுக தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர நிற்கிறாருன்னா அந்த மும்முனை போட்டியில் எப்படினாலும் போயிடலாம். அந்த பக்கம் பாதாள கிணறு, இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, முடியல முடியல. ஆனா திமுக தலைவர் நின்று நடக்கக்கூடாத ஒரு தோல்வி நடந்துருச்சு அப்படின்னா. சுபையா எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன், உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? அப்ப அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது வந்து அரசியல் எதிர்காலத்துக்கே முற்றுப்புள்ளியாரு. ஒரு தடவை இல்ல பாஸ், 2 தடவை தோத்துட்டீங்க அப்படின்னாரு. இப்படி கத்தி கத்தியே அவனை வர வச்சுட்டேமா, இனிமே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் போக மாட்டானே. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஸ்டாலினுடைய தோல்வி ஸ்டாலின் என்கிற வேட்பாளருடைய தோல்வி இல்ல, திமுக தலைவருடைய தோல்வி. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அப்ப அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது உசிதம் அல்ல. அது வந்து அதற்கு பதிலா அன்பில் மகேஷ் பொய்யாமலேயே போட்டு விட சொல்லலாம். என்ன குள்ள சொன்ன பாக்குறேன், நீ நடக்காதா, நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டனே. அப்படி நின்று அவங்க ஜெயிக்கிற ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அது கௌரவமா இருக்கும். வெற்றி வாய்ப்பு இழந்தா கூட நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம். நம்ம வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எந்த பட்டன் நமக்குனாலும் விசிலுக்கே போதுங்க, 10 பட்டில் எல்லா நம்ம நமக்கு பார்த்து எல்லா பட்டன் விசில் போதும், தாமரைக்கு சொன்ன மாதிரி அடிச்சுட்டு சமாளிச்சுக்கலாம். அப்ப திமுகவே 65 சீட்டுக்கு மேல போல, திரு ஸ்டாலினே தோத்துட்டாரு அப்படிங்கிறது ஓகேங்க, ஒரு ஜெர்க்கு. 2வது தோத்துட்டா மக்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டாருன்னா தம்பி இருக்கியா போவாமா? ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கிறேன். ரொம்ப சுலபமா சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளை பயன்படுத்தி அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. உங்கள்ட்ட சோசியல் மீடியா இல்லையா? டிஎம்கேயோட ஐடிவி ரொம்ப பிரபலமாச்சே, பெண் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தீங்கல்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான்? 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில கூட இல்லாம 21 சட்டமன்றத்துக்குள்ள முடங்கி போன திமுக 2021 சட்டமன்றத்தில் வெற்றி பெறுது. வெற்றி பெற்ற போது எல்லோரும் காட்டிய ஒரே ஒரு முகம் சபரீசன் வேதமூர்த்தி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அப்போ வெற்றி பெற்றதற்கு சபரீசன் காரணம் என்றால் தோல்விக்கும் அவர் தானே காரணம். 2020 வெற்றி பெற்றது சபரீசனால, 2024 தோற்று போனது மட்டும் இன்ஸ்டாகிராம் ஆலையா? கொளத்தூர்ல உங்கள் கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர் வேட்பாளர், முதலமைச்சர் மற்ற தொகுதிகளை விடுங்க, கொளத்தூருக்கு அவர் பண்ணதை கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கல, சமூக வலைதளங்களை பேசப்படுபவர்களாக வைக்கல. அப்படின்னா இது பெண் அமைப்பினுடைய முழு முதற் தோல்வி. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க, காலம் 8ல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவ பறக்க விடுற அந்த பயலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அந்த பய தோத்தானா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்க. அவர்கள் சோசியல் மீடியால வச்சு வென்றாங்கன்னா உங்க சோசியல் மீடியா என்ன செஞ்சது அதை பார்க்கணும்ல. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. உங்கள்ட்ட அந்த டூல் இல்லாம நான் ஹேண்டிகேப்பா இருந்தேன், உங்கள்ட்ட அந்த டூல் வந்துச்சுன்னா ஒரு ஃபேர் பிளே நடக்கலன்னு சொல்லலாம். நீங்களும் அந்த டூல் வச்சிருந்தீங்க, அப்ப நீங்க சரியா பயன்படுத்தல, நீங்க வருத்தப்படுங்க. அழுதுக்கு இருக்க நீ திமுகவினர் இன்னும் வந்து அந்த தோல்வியை முழு மனசா ஏத்துக்கல, அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கான இன்னும் ஓகே தோல்வி வந்துருச்சு அடுத்த ஸ்டெப் பாப்போங்கிறதுல நகர்லையும் தோணுது. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். மீதம் இருக்கக்கூடிய சுமார் 3,21,00,000 பேரும் உங்க கட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். உப்புறம் விழுந்தாலும் மீசையில மண்ணொட்டல அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிதான் இதை பாக்குறேன். தோத்தாச்சு, அதிபயங்கரமா தோத்தாச்சு, 1 ஓட்டு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு, 83,000 வாக்கு வித்தியாசத்திலையும் தோத்தாச்சு. தோத்ததை ஒத்துக்க முடியாம உதயநிதி அவர்கள் அடுத்த 5 வருஷத்துக்கு கதறுவதை நம்ம கேட்டு பார்த்து ரசிக்கலாம். அதுக்கே நான் விஜய்க்கு வந்து பெரிய ஃபேன் ஆயிட்டேன். எனக்கே சிரிப்பா இருக்கு.
உதயநிதி அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் அனைவரும் ஒரு விதமான மாய ஜாலைக்குள்ள மூழ்கி சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வைக்கும்பொழுது திமுகவினரும் இந்த தோல்வியவே அக்செப்ட் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஒரு மன அதை விட அடுத்த கட்டத்து போய் திமுக தலைவர் வந்து நடப்பதே திமுக ஆட்சி தான்ட்டார். நான் சோழப்பட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். அதில் நடப்பதே திமுக ஆட்சி. என்னென்ன எங்கள் நலத்திட்டங்கள் தானே தொடருது. அப்போ அம்மா உணவகம் தொடர்ந்து இருந்துச்சு லாஸ்ட் 5 இயர்ஸா. அப்ப நடப்பதே ஏடிஎம் கேட்ச் தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாருன்னு. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம் வச்சிருக்காங்க சொல்லிட்டா. இதே மாதிரி வந்து அமரர் கலைஞர் சொல்லியிருக்கார், தமிழன் வந்து வாழ மட்டையா மாறிட்டான், சோற்றால் அடித்த பிண்டமா மாறிட்டான். யாருங்க? தமிழர். அதனால ஓட்டு போடலாம் சொல்லியிருக்காரு. ஏன்டா கெழுட்டு நாயே, எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. அது வந்து அந்த வெற்றி மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்புன்னு முதல்ல சொல்லிடுவாங்க. அடுத்த வரி இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, ஏய் இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தாவேகாவோட அமைச்சர்களுடைய பட்டியலை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து தாவேகாவுக்கு வந்து பிளஸ்ஸா இல்ல மைனஸா சார்? விஷால் ரொம்ப ஆச்சரியமா சொன்னாரு. திரைப்படத்துறையை ராஜ்மோகனுக்கு கொடுத்தது ஏன் என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் நடிகர் விஷால். நீ பொத்திட்டு உட்கார்ற. நீங்க வாங்க விஷால், வாங்க ஜெயிச்சுட்டு வாங்க, முதலமைச்சரா உட்காந்துங்க, யார் தடுக்கிறா? அப்ப நீங்க வந்து யார் யாருக்கு என்னென்ன துறை கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். இவருக்கு ராஜ்மோகனுக்குலாம் சினிமா பத்தி என்ன தெரியும் அப்படின்னு திரு விஷால் வந்து பிறக்கும் போது நடிச்சுட்டு வந்தாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவருடைய குடும்பம் அங்க இருந்துச்சு, அவங்க சினிமா குடும்பமா இருக்கிறாங்க, அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு வந்தார். அப்ப இவங்களுக்கு சினிமா குடும்பம் தான் யாரும் வரவே கூடாதா? ராஜ்மோகன் சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் இல்லை, அதனால வரக்கூடாதா? இதற்கு முன்னாடி எவ்வளவு அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த துறையில் இருந்திருக்காங்க சினிமாவில் இல்லாம. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். அவங்களுடைய செயலை நீங்க பாருங்க. மக்கள் பிரதிநிதிகள் அவங்க வந்து என்ன படிச்சாங்க, என்ன முடிச்சாங்க, சினிமாவில் பார்ப்பாங்களா? இதெல்லாம் இரலவென்ட்டான கேள்வி. அவங்களுக்கு அரசியலே தெரியல அர்த்தம். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏய், நான் கேட்ட செய்தி தயவு செய்து பொய்யிரு மூட்டி அதாவது சொல்லுங்க ப்ளீஸ். அதாவது ஸ்ரீரங்கம்ல பூத் நம்பர் 91ல் மொத்தமாகவே திமுகவுக்கு 5 ஓட்டு தான் ஊந்துக்குதான். அது இல்லை மேட்ரு. அந்த பூத்தில் திமுகவுக்காக வேலை பார்த்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டுமே 14 பேரா. அப்போ அதில் 9 பேர் முருகா என்னாச்சுப்பா? நம்ம வீட்லயே யாரும் ஓட்டு போடலன்னா அப்புறம் எப்படி ஜெயிப்பாங்க? ஆரத்தி வேற. அதுல 9 பேர் வந்து உள்ள வேலை பார்த்து ஓட்டு சேகரிச்சு ஆட்களை கூட்டி வர வேண்டியவங்களே ஓட்டு போடலையா? ஆனா எல்லாம் ஆளுங்க கூட்டு வந்துடுறேன், எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, எல்லா ஓட்டும் உங்களுக்கு தான் இந்த பூத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களே போயிட்டு ஓட்ட மாத்தி குத்திருக்கான். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாவு டான்ஸ் தான் ஆடணும். வாங்க, உனதான் தெரியுமே. பையன் சார் இந்த பால்சாமி.